ஒரு ஆசையை காட்டி திரும்பி மோசம் பண்றதுக்கான இன்னொரு திமுக 2.0 தான் அதுங்களை தவிர தாவைக்க வேற ஒன்றும் பெருசா தெரியல. சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு என்ன வேறுபாடா பாக்க? கொள்கை, இவருக்கு கொள்கை இருக்கு, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த சித்தாந்தம் வேற இல்லை. ரெண்டுக்கு புரிதல் தான் அது. விஜய் அவர் சொல்றது ரொம்ப முற்றிலும் தவறு. ஆல்ரெடி அது திராவிடங்கள் பண்ணிட்டு இருக்குது. அதை புதுசா அவர் பண்றேன்னு சொல்றதுன்றது எனக்கு கேளிக்கை கூத்தாதான் இருக்கு. அவர் புதுசா எதனா ஒரு திட்டத்தை சொன்னா பரவாயில்ல. அவருக்கு ஆல்ரெடி இருக்கிற இலவசங்கள்ல அவரு கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி நான் வீடு தருவேன், பைக் தருவேன்றாரு. அது கிடையாது. ஒன்னு ரோட்டுக்கு அங்கிட்டு என்ன, ஒண்ணு இல்ல ஒரு ரோட்டுக்கு இங்கிட்டு என்ன, இடையிலன்னா அடிபட்டு செத்து போயிடும்னு சொன்னாங்க. என்னன்னா காருங்கன்னு கேட்டதுக்கு நான் அம்பேத்கர் படத்தை தான் கொடுப்பேன், அவர் தான் இதாண்டா உலகத்திலே பெரிய காரு அம்பேத்கர் அப்படின்னு அண்ணா ஒரு நகைச்சுவை சொன்னாரு. அது ஏன்னா அது அப்படியே இவங்க காப்பி அடிச்சு இவங்க நான் விஜய் அவர் வர்ற வைக்கிற அந்த சில அரசியல்லாம் அண்ணன் வச்சதுதான். அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்காரு இல்லையா. இதுவே நாங்க ஆரம்பத்திலேயே கட்சி தொடங்கும் போது நாங்க வச்சதுதான். இதையும் காப்பிடிக்காரு. அண்ணன் பல மேடைகள்ல பல மீட்டிங்ல நாங்க கார் தருவோம்னு சொல்லியிருக்காரு, அதையும் காப்பிடிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க இந்த அமைப்பு செங்கோட்டையன் கட்சியில வேலைக்கு அதிமுக கட்சி போறாரு இல்லையா, அதுக்கு அமைப்பு ஒருங்கிணைப்பு போறாரு, அதுவும் நாங்க லெட்டர் பேர்ல வச்சதுதான், அதையும் காப்பிடிக்கிறாரு. விஜய் காப்பி அரசியல். நாங்க திப்புற எச்சிதான் அவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இது வேற ஒண்ணும் இல்ல. நாங்க வைக்கிற கொள்கை கோட்பாடுகளுக்கு அதை காப்பீடிச்சு அவர் வைக்கிறதா அவரோட கோட்பாடு, வேற எதுவுமே கிடையாது. ஒரு மாற்றம் ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன எங்களுக்கு மாற்று என்ன சொல்றாரு, ஒண்ணுமே கிடையாது. திமுக அதிமுக கொள்கை தான் அவர் தூக்கிட்டு வர்றாரு. நாங்க தான் மாற்று, நாங்க தான் புதிய ஒரு தேசம் செய்வோம், அதை புரட்சியில உறுதி செய்வோம், புதிய மாற்றம் கொண்டு வரோம், அவ்வளவுதான். எங்க கொள்கை மண்ணுக்கும் மக்களுக்குமானது. நாங்க நீர் வளத்தை, நில வளம், காட்டு வளம், கனிம வளம், மண்ணையும் மக்களை நேசிச்சு இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். விஜய்க்கு என்ன அரசியல் இருக்கு? இந்த விஜய்க்கு இந்த தமிழ்நாட்டுல எத்தனை வளங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க நாம் தமிழ் கட்சி கலைச்சிடறோம். விஜய் சொல்ல வேணாம், அந்த கட்சியில இருக்கிற உறுப்பினர் சொல்லுங்க. ஒண்ணும் தெரியாது. மாடுக்கு மாநாடு, கடலம்மா மாநாடு, இதெல்லாம் மாநாடு போற வைத்தியகரமா தருத்தனமா கேக்குறானோ. இதெல்லாம் இல்லன்னா இவன் செத்து போயிடுவாங்கதே தெரிய மாட்டேங்குது. சிட்டுக்குருவி எல்லாம், மைனா இல்ல, காக்கை இல்லன்னா இதெல்லாம் இல்ல நம்ம செத்து போயிடும்டான்னு நம்ம சொன்னா அவனை பைத்தியக்காரன்டா. ஒரு காலம் வருது, ஒரு காலம் வரும்பொழுது இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு. அதுதான் தற்கொலை வச்சு. இது இனத்துக்காக செய்யற அரசியல், பணத்துக்காக செய்யற. நாம் தமிழ் கட்சி என்பது இனத்துக்காக செய்யற அரசியல். நாங்க மண்ணையும் மக்களையும் சேர்த்து இனத்துக்காக நின்றுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரே கோட்பாடு தான். நாங்க தேர்தல் காலத்தில் எதிரியை வீழ்த்துவோம், அதுக்கு முன்னே உதய வீழ்த்துவோம். உதவி யாரு? எங்க விஜய் தான், அவ்வளவுதான். உதய தள்ளிட்டு நாங்க எதிரியை வீழ்த்துவோம், உறுதியா வெல்லுவோம். நாங்க இலக்கு ஒன்றுதான் நீங்க இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவும் இலக்க வென்றாவும் நாம் தமிழர். விஜய் வீட்டுக்கு வீடு கார் கொடுப்பேன், மோட்டார் சைக்கிள் கொடுப்பேன் அப்படி சொல்றாங்கண்ணே. இது மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா, தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? காரு வீடு என்பது இப்பைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அரசியல் நிலவரத்துக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம நாடு பாத்தீங்கன்னா இப்பயே இந்த 2 ஆட்சி ஆண்டு காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 9 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல இருக்கு. இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு வீடு, இந்த பைக்கு, வீடு, காரு அப்படின்பது இப்ப அவங்களோட பொருளாதாரம்ன்றது எப்படின்னா, நாட்டோட கடனை அடைக்க பார்ப்பாங்களா, இல்ல அவங்க இது மாதிரி வீடு கட்டுறேன், பைக் வாங்கி கொடுக்குறேன், கார் வாங்கி கொடுக்க பார்ப்பாங்களா? அது சாத்தியம் இல்லை, அது தேவையும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே விலைவாசி உயர்வு, எல்லாமே விலைவாசி உயர்வு, புரியுதுங்களா? ஏற்கனவே விலைவாசி உயர்வுல போயிட்டு இருக்கும் பொழுது இப்ப இவர் சொல்றது அது மக்களுக்கு தேவையில்லாது. நமக்கு இலவசம்னா என்ன வேணும்? நல்ல இலவச கல்வி, நல்ல மருத்துவம், கார், வீடு, இருசக்கர வாகனம்ன்றது அது தேவையில்லாத மக்களுக்கு. சீமான் அண்ணா பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, நான் வீட்டுக்கு ஒரு கார் தரேன்டா அப்படின்னு சொல்லி அவன் கடைசியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி என்னன்னா காருங்கன்னு கேட்டதுக்கு நான் அம்பேத்கர் படத்தை தான் கொடுப்பேன், அவர் தான் இதாண்டா உலகத்திலே பெரிய காரு அம்பேத்கர் அப்படின்னு அண்ணா ஒரு நகைச்சுவை சொன்னாரு. அது ஏன்னா அது அப்படியே இவங்க காப்பி அடிச்சு இவங்க நான் கார் தரேன் அப்படின்னு அப்படி கூட சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் சாத்தியம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா சரியான கல்வி, தரமான மருத்துவம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா சரியான கல்வி கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு சரியான வேலை கிடைக்கும், சரியான சம்பளம் கிடைக்கும், சரிங்களா? அந்த பொருளாதாரத்தை கொண்டு இதெல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வாங்கிருவீங்க, உங்க சுய சம்பாத்தியத்துல நீங்க வாங்கிருவீங்க. ஒரு இலவசத்தை கொண்டு நம்ம எப்பவும் ஒரு கௌரவமா வாழ்வோன்றது தப்பான விஷயம். என்ன கேட்டீங்கன்னா அது தவறான புரிதல் தான். அது விஜய் அவர் சொல்றது ரொம்ப முற்றிலும் தவறு. ஆல்ரெடி அது திராவிடங்கள் பண்ணிட்டு இருக்குது. அதை புதுசா அவர் பண்றேன்னு சொல்றதுன்றது எனக்கு கேளிக்கை கூத்தாதான் இருக்கு. அவர் புதுசா எதனா ஒரு திட்டத்தை சொன்னா பரவாயில்ல. அவருக்கு ஆல்ரெடி இருக்கிற இலவசங்கள்ல அவரு கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி நான் வீடு தருவேன், பைக் தருவேன்றாரு. அது கிடையாது. இலவசமான கல்வி, தூய குடிநீர், தூய காற்று, இந்த மாதிரி மாசு இல்லாத
தமிழ்நாடு இது மாதிரி இருக்கணும். நல்ல கல்வியை கொடுத்துட்டாலே அவங்க அதை கொண்டே சிறப்பா வாழ கத்துக்குருவாங்க. இதுதான் வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு அடிப்படையா தேவை இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சி கொண்டு வருது அப்படின்னா அண்ணன் சீமானை தவிர்த்து எந்த கட்சியுமே வந்து இயற்கை சார்ந்தோம் இயற்கை பொருளாதாரத்தை சார்ந்தோம் நிலம் வளம் சார்ந்தோம் ஒரு தொழிற்சாலையோ ஒரு வேலை வாய்ப்பையோ வந்து எந்த கட்சியும் பேசல. ஏன்னா அவங்க பேசுறது என்ன சொல்றாங்கன்னா சீமான் பேசுறது சாத்தியம் கிடையாது, அவர் கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்க போறாரு. ஃபர்ஸ்ட் போஸ்ட்ங்கிற மாரி வெற்றியை நோக்கி என்ன பண்ணணும், வாக்கரசு தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவர் பேசுறத ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் புரிதல் ஏற்படணும். மக்களுக்கு புரிதல் ஏற்படல. அதாவது இலவசத்தை நோக்கி இப்ப வந்து இவர் 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா அவரோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா அவர் செஞ்ச தப்ப மறந்துடுறாங்க. உடனே ஏடிஎம்கே ஓட்டு போடுறாங்க. திரும்பி ஏடிஎம்கே ஆட்சியில வந்து துயரத்தை அனுபவிச்சு திரும்பி அவங்க டிஎம்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்படியே மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன இப்ப அது இல்லாத இப்ப எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் வந்திருக்கிறாரு. அவர் வந்து திரைக்கவர்ச்சி முற்று முதலுமா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா திரைக்கவர்ச்சியில வந்து அவரு மக்களை வந்து மூழ்கடிச்சு ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிம்பத்துல வந்து அவர் இறங்கி இருக்கிறாரு. அது முற்று முதலும் தவறு. அது முதல்ல வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இலவசத்தை நோக்கியோ திரைக்கவர்ச்சியை நோக்கியோ போனா தமிழ்நாடு வந்து சீரழிவு பாதைக்கு தான் நோக்கி போவோம். ஆனா 100% பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து இயற்கை சார்ந்த ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு. ஆனா வந்து அவங்க பாக்குறவங்க எல்லாமே பைத்தியக்காரன்றாங்க. அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. ஒரு குரங்கு வந்து ஒரு சிறுவன் இடத்துல தண்ணியை வந்து புடுங்கி குடிக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு அணில் பார்த்திருப்பீங்க. அந்த அணில் வந்து தாகத்தோட எடுத்து தண்ணி கேக்குது. அப்போ நம்மளால முடியுது, தண்ணி வாங்கி குடிச்சிடுறோம், பாட்டில் இருக்கு வாங்கி குடிச்சிடுறோம், நம்ம இதுன்னு சரிங்களா? அப்போ வந்து அந்த மிருகங்களுக்கு எல்லாம் யார் தண்ணி கொடுக்கறது? அப்ப இந்த உலகம் நம்மளுக்கானது மட்டுமா? எல்லா உயிர்களுக்கானதும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி விஜய் சொல்றாரு. இப்ப பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது என்ன இது? அது அடிப்படை புரிதலே இல்லாத அந்த அந்த திருக்குறளை சொல்றாரு. அது வந்து முதல்ல தவறு. முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா உயிர்களுக்குமான அரசியல் அண்ணன் சீமான் மட்டும் தான் பேசுறாரு. வேற யாரும் பேச கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியல் பேசுறதுக்கு பண்றதுக்கு வரணும். ஏன்னா அண்ணா எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகள் கொள்கைகள் யாருக்குமே இல்ல. இப்பயும் சரி எத்தனை 1000 இல்ல இன்னும் வந்து எத்தனை மைக்க வச்சாலும் சரி அண்ணன் நின்று சாலிடா பேசுவாரு. ஏன்னா அவர்கிட்ட வேல்யூபிள் பாயிண்ட் இருக்கு. அதாவது அவர்கிட்ட எல்லா வந்து தர்க்க ரீதியான கருத்துக்கள் இருக்குது. அப்போ வந்து ஊடகவியலாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அவர்கிட்ட எல்லா பதிலும் இருக்குது. சரிங்களா? இது போல எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் பேச சொல்லுங்க பாப்போம். ஒருத்தவருக்கும் பேசுறதுக்கு முடியாது. அதனால அவங்களை வந்து குறை சொல்லல. முதல்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க, அரசியலை வந்து கத்துக்கங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. அப்புறமா வந்து தர்க்க ரீதியா விமர்சிக்கலாம். அண்ணா வைக்கிற அரசியல் யாராலுமே வந்து இப்பயும் சொல்ற ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சமீபத்துல விஜய் அவர்கள் நடத்தின ஒரு கூட்டத்துல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுமக்களுக்கு வந்து அவர் ஜெயிச்சிட்டா காரு பைக்கு இது மாதிரி வந்து நான் கொடுப்பேன், அதை உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது மக்களுக்கு இது தேவைன்னு நினைக்கிறீங்களா, இது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? அடிப்படை தேவைகள் அது வராதுன்னு நினைக்கிறேன். நியாயமா பார்த்தா பொது போக்குவரத்து அதிகப்படுத்தி தனி மனித போக்குவரத்து இதுகள் எல்லாம் குறைக்கணும். அப்படி குறைச்சோம்னா வேணா பெட்ரோல் செலவு இந்த செலவுகள்லாம் கம்மி பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் மகிழுந்தும் இருசக்கர வாகனங்களை கொடுக்கறதுனால திரும்பியும் எரிவாயு செலவு அதிகமா தான் ஆக போகுது. அதனால மக்களுக்கு திரும்பியும் விலையேற்ற தான் போறீங்க. ஒரு ஆசையை காட்டி திரும்பி மோசம் பண்றதுக்கான இன்னொரு திமுக 2.0 தான் அதுங்களை தவிர தாவைக்க வேற ஒன்றும் பெருசா தெரியல. சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு என்ன வேறுபாடா பாக்குறீங்க? கொள்கை, இவருக்கு கொள்கை இருக்கு, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த சித்தாந்தம் வேற சித்தாந்தமே இல்லை. ரெண்டுக்கு நேர்மாறானது. தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் என்னைக்குமே ஒரே தட்டுல வைக்க முடியாது. ரெண்டும் நேரெதிர் துருவங்களா இருக்கும் போது அவ ரெண்டும் ஒரு கண்ணுன்னா ஒரு கண்ணை மூடிட்டு தான் இன்னொரு கண்ணை பாக்குற மாதிரிங்கிற மாதிரியான சித்தாந்தம். தமிழ்நாடு என்னைக்கு இருந்தாலும் ஒரு சுயம்புவா தான் இருந்திருக்கு. திராவிடம் இருந்தாலும் இல்லைனாலும் இங்க அந்த எல்லா மாற்றங்களும் வந்திருக்கும். இவங்க நடுவுல வந்ததுனால மோசமானது தான் அதிகமே ஒழிய இவங்கனாலதான் மாறுச்சு, இவங்கதான் எல்லாம் கத்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு நல்லா தானே இருந்துச்சு. காமராஜர் காலத்துக்கு தமிழ்நாட்டை ஒன்றும் மோசம் சொல்லிட முடியாது. தேவையான மாற்றங்களுக்கான ஏற்றத்தாழ்வுகள் சரியான இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு தான் இருந்துச்சு. ஏற்றத்தாழ்வுகளை போக்கி அந்த இடத்துல வந்து சமத்துவத்தை கொண்டு வர்றது காமராஜர் காலத்திலே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கதான் எல்லாத்தையும் கொண்டு வர்றதுங்கிறதே வந்து தவறான கருத்து தான், ஒரு பொய்யான இதுதான். 2026 காலம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஏற்றத்தை கொடுக்குமா பெரிய அடியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க விளையாடுறத பொறுத்தான். இன்னும் கருத்து இன்னும் இதுவரை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்த முடியல. அந்த இதுல பார்க்கும் போது எனக்கு அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. நாங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கோம். பேசுறத பார்த்தா விஜய் பொருட்டே இல்லாத மாதிரி பேசுறீங்களா? ஆனா விஜய் அவர்கள் தான் வந்து சீமான் அவர்களுடைய வாக்கு வந்து பெரிய அளவுல பிரிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து. தமிழ் தேசியத்துக்கு வாக்கு போட்டவன் வேற எங்கேயும் போக மாட்டான். அதுவும் ஒரு திரைக்கவர்ச்சியை பார்த்து தேடி போய் அங்க ஓட்டு போடுவாங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு கணக்கு தான். 26 தேர்தல் வந்து சீமான் அவர்கள் வளர்ச்சியை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா புலி பயிற்சியில தான் இருக்கும்.
திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்ன பதில் தான், எல்லா குடும்ப தலைவிக்கும் ஊக்கத்தொகையா 1000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, நடுத்தர மக்களுக்கு தான் கொடுக்கணும், பாக்கி எல்லாம் கோடீஸ்வரங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அதுலயே பெண்கள் ஏகப்பட்ட பேரு கோவத்துல இருக்காங்க. இப்போ விஜய் சொல்ற கருத்தை பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டிலேயே கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. வீட்டுக்கு இவரு சொன்னது, வீட்டுக்கு ஒரு பைக்கு அவசியம் தேவை, அவசியம் நான் வாங்கி கொடுக்கறேன். இப்போ ஒரு பைக்கு விலை 1 லட்சத்துக்கு மேல போயிட்டு, அப்போ 1.5 கோடி பேருக்கும் ஒரு பைக் வாங்கி கொடுத்தாருன்னா, இப்போ இருக்கிற தமிழ்நாடு கடன்ல தான் இருக்கு. இன்னும் கடனை சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த பணத்தெல்லாம் யாரு கட்டுறது? இவரு சம்பாரிச்சு சுத்தம் 6000 கோடிக்கு மேல வச்சிருக்காரு. ஏன் அந்த பணத்தை எடுத்து இப்போ புயல் அடிச்சிச்சு, அந்த புயலுக்கு ஒண்ணும் செய்யல, டெல்டா மாவட்டம் ஃபுல்லா பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு 100 ரூபா செலவு பண்ணாத விஜய் இப்போ நான் அரசியலுக்கு வந்தா நான் அதை செய்வேன் எதை செய்யறதுன்னா, இது எல்லா அரசியல்வாதியும் மாதிரி இதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ அண்ணன் சொன்ன ஒரே என்னன்னா, ஒண்ணு ரோட்டுக்கு அங்கிட்டுன்னு, ஒண்ணு இல்ல ஒரு ரோட்டுக்கு இங்கிட்டுன்னு, இடையில என்ன அடிபட்டு செத்து போயிடும்னு சொன்னாங்க. அது வாசம். நான் இந்த ரோட்ல நிக்கிறேன் போல, வண்டி போயிட்டு இருக்கு, இந்த ரோட்ல என்னன்னா வண்டிக்காரனா தம்பி ஒண்ணு ஓரமண்ணு இல்ல அங்கிட்டு நடு ரோட்ல நின்னா லாரியில அடிபட்டுதான் சாவ அப்படின்னு சொல்லி அதேதான் எங்க அண்ணன் சொன்னாரு. ஏன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு இரு கண்கள் அப்படின்னு இவர் சொன்னாரு. இதே ஒரு பட்டிமன்றத்துல ஒரு பிரச்சார போட்டி வரக்குள்ள இதே இடமானம் கார்த்தியும் அவங்க டிவிகே குரூப்பும் உட்காந்து பேசக்குள்ள அவர் என்ன சொன்னாரு, டிவிகேல இல்ல எங்க பேசவே இல்லை எங்க தலைவர் அப்படின்னு சொன்னாரு. அதுக்குதான் அவர் கமலஹாசன் அவர்கள் அதுக்கான ஒரு குறும்படம் நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னது. அதுல ஒரு உண்மையை அவரு எடுத்து சொல்லிட்டாரு. ஏன்னா இதுலயே தில்லாலங்கடி வேலை அந்த கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த கட்சி இது மாதிரி இவங்க பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க.